Hi friends, this is Vidya Shanmuga from Bangalore. நான் இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒன் பாட் ரெசிபி சொல்லித்தர போகிறேன் அண்ட் இட்ஸ் வெரி டேஸ்டி டூ. இது வந்து குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை ஒரு டக்குன்னு ஒரு 20 மினிட்ஸில் பண்ணக்கூடிய ஒரு ஒன் பாட் மீல். இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து ஒரு ஒன் பாட் ரசம் ரைஸ், அதாவது தனித்தனியாக ரசம் வச்சு சாதம் வச்சு பருப்பு வச்சு அப்படிலாம் இல்லாமல் ஒரே குக்கரில் ஒன் பாட்டில் 20 மினிட்ஸில் ஈஸியாக எப்படி பண்ணலான்னு சொல்லித்தரேன் பாருங்கள். இதுக்கு வந்து நான் ஒரு குக்கரில் நெய் போட்டிருக்கேன், 2 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஜீரா மிளகு பொடி, அதாவது 1 ஸ்பூன் மிளகும் 1 ஸ்பூன் ஜீரகமும் இந்த மாதிரி நான் அம்மியில் நுணுக்கி வச்சுருக்கேன். அதையோட 2 வத்த மிளகா இதை போட்டுக்கிறோம். இது நல்லா பொரியணும். இந்த சீரா மிளகு நல்லா பொரிஞ்சிருது. அதோட இப்போது நறுக்கி வச்ச 2 தக்காளி பழம் சின்னதாக, ஒரு பச்சை மிளகா அதை போட்டுக்கிறேன். அதை போட்டு நல்லா வதக்குங்க. இது கூட ஒரு 2 பல்லு பூண்டை நான் இப்படி தட்டி வச்சுருக்கேன். உங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம், இது ஆப்ஷனல் தான். அதையும் நம்ம இதில் சேர்த்து நல்லா வதக்குறோம். இதில் கொஞ்சமாக உப்பு மஞ்சள் பொடி போட்டுட்டு இந்த தக்காளி பழம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் சிம்மில் வச்சு. தக்காளி பழம் நல்லா சாஃப்டானோடனே நான் இங்கே 1 டம்ளர் நல்ல புளி ஜலம் கரைச்சி வச்சுருக்கேன், நல்லா தண்ணியாக ஒரு பெரிய டம்ளர் ஃபுல்லாக. அதை நம்ம சேர்த்துக்கிறோம். இதை சேர்த்துட்டு இது நல்லா கொதி வரணும். இதில் நல்லா கொதிக்கும் போது இப்போ நம்ம ஐஎஸ் ரெசிபியோட ரசப்பொடி வந்து நல்லா ஒரு 2 ஸ்பூன் இல்லை ஒரு 1.5 ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. பார்த்தீங்களா, நான் போட்ட அந்த தக்காளி பழம், மிளகு, சீரகம், பூண்டு, மிளகா, ஐஎஸ் ரெசிபியோட ரசப்பொடி அப்படியே கமன்னு கொதிக்குதுங்க. வீடு ஃபுல்லாக ரசம் வாசனை இப்போவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போது நான் ஒரு அழாக்கு அரிசியில் 2 ஸ்பூன் துவரம் பருப்பு, நல்ல ஒரு குழிக்கரண்டின்னு வச்சுக்கலாம், துவரம் பருப்பை ஒரு 1/2 ஹவராக ஊற வச்சுருக்கேன் 5 அழாக்கு தண்ணியில். ஸோ இது 1 அழாக்குக்கு 5 அழாக்கு தண்ணி விடணும். இது 6 அழாக்கு, ஆக்சுவலி 1 அழாக்கு புளிஜெல்லாம் நம்ம ஏற்கனவே விட்டுட்டோம். ஸோ 1:6 தான் ரேஷியோ. அப்போ தான் ரசம் சாதம் நல்லா குழைவாக நல்லா எடுத்து சாப்பிட்ற மாதிரி வரும். ஸோ இது 1/2 ஹவராக ஊறிட்டுருக்கு. இப்போ இது நல்லா தளன்னு கொதிச்சு வாசனை வரும்போது இதை வந்து இதில் சேர்க்க போகிறோம். இப்போ இதை வந்து இதில் நம்ம சேர்த்துடலாம். 1/2 ஹவராக ஊற வச்ச 1 அழாக்கு அரிசி, 1 குழிக்கரண்டி துவரம் பருப்பு இதை இதில் நம்ம சேர்த்துடுறோம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, ஆல்ரெடி நம்ம தக்காளி வதக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டோம். ஸோ டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு இதை நல்லா மூடிடுறோம். குக்கர் மூடி நல்லா ஒரு 4 விசில் சிம்மில் வச்சு 4 விசில் விட்டிங்கன்னா அவ்வளோதான், உங்கள் ரசம் சாதம் ரெடி. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணலாம். ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, எவ்வளோ சூப்பராக நம்மளோட ரசம் ரைஸ் ரெடி ஆகிருக்குன்னு பாருங்கள். கமன்னு மணக்குது அப்படியே ரசம், அந்த மிளகு, சீரகம், ரசப்பொடி, அந்த வாசனை. இப்போ நம்ம இதில் கடுகு மட்டும் தாளித்து கொட்டிட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துட்டோம்னா நம்மளோட ரசம் ரைஸ் ரெடி. இப்போ இதில் ஃபைனலாக நெய்யில் கடுகு, 2 மிளகா விட்டு பெருங்காயம் தாளித்து கொட்டினேன். நல்லா பொடியாக வைக்கின கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், சூடான கொதிக்க மணக்க ரசம் ரைஸ் ரெடி. இது கூட நீங்கள் ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை இல்லை அப்பளம், படாம் எது வச்சு தொட்டுனாலும் அசத்தலாக இருக்கும். தேங்க்ஸ் டு ஐஎஸ் ரெசிபி.